முருகா சரணம். திருப்புகழ் என்பது திரு புகழ் என்ற இரண்டு சொற்களை கொண்டது. திரு என்றால் முருகன், புகழ் என்றால் அவனை புகழ்ந்து பாடும் பாடல். அப்படிப்பட்ட முருகனை நாம் பாடி பலனை பெற வேண்டும். அந்த திருப்புகழை நாம் பாடும் பொழுது அது நமக்கு நினைத்தது அனைத்தையும் அளிக்கும், நம்முடைய மனத்தையும் உருக்கும், பிறவாமல் நிசிக்கருவருக்கும். அந்த திருப்புகழும் ஒரு மருந்துதான். அது நெருப்பையும் எரிக்கும், பொறுப்பையும் இடிக்கும், நிறைப்புகழ் உரைக்கும் செயல்தாராய் என்று அந்த முருகனை நாம் பாடி வேண்டி வணங்கி அவன் அருளாலே அவனுடைய அருளை பெற்று அவனுடைய புகழை பாடி நாம் பலன் பெறுவோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோஹரா. முருகாசரணம். அடியார்கள் அன்பர்கள் அனைவருக்கும் வீதி உலா இணையதள பதிவின் மூலம் நன்றி கலந்த நமஸ்காரத்தை தெரிவித்து கொண்டு, நாளைய தினம் ஆணி மூலம் நமது அருணகிரிநாதருடைய குரு பூஜை. அனைவரும் நமக்கு தெரிந்த திருப்புகழ் பாடி நமது குருவின் திருவடி பேரொருளை பெறுவோம் என்று கூறி, இந்த வார திருப்புகழ் திருக்குடவாயில் என்ற சேத்திரத்திலேயே பாடப்பெற்ற மிக அற்புதமான திருப்புகழ். நமது அருணகிரிநாதர் சுருதியாய் எனத் தொடங்கும் இத்திருப்புகழிலே முருகா குருவாய் வருவாய் என்று வேண்டுகிறார். குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று நமது குருநாதர் பக்த அருணகிரிநாத சுவாமிகள் குரு பூஜை. இந்த இன்றைய தினம் நமக்கு இத்திருப்புகழ் குருவாய் வருவாய் அருள்வாய் என்று வருகிறது. மிக அற்புதமான திருப்புகழ். அடியார்கள் அனைவருக்கும் மற்றொரு முறை நன்றி கலந்த நமஸ்காரத்தை தெரிவித்து கொண்டு, குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று மற்றொரு முறை வேண்டி வணங்கி நாளை குரு பூஜையும் மிக சிறப்பாக கொண்டாடுவோம். வெற்றி வடிவேல் முருகனுக்கு அரகரோஹரா. எந்தாய் அருணகிரிநாத வள்ளலுக்கு அரகரோஹரா. வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிக்கு அரகரோஹரா. சமஸ்த சத்குரு மகாராஜிக்கு ஜெய். சமஸ்த திருப்புகழ் குருநாதர்களுக்கு சரணம் சரணம் அநேக சரணம். அடியார்கள் பாத திவ்ய திருவடிகளே சரணம் அநேக சரணம். சுருதியாய் இயலாய் இயல் நீடிய தொகுதியாய் வெகுவாய் வெகு பாசை கொல் தொடர்புமாய் அடியாய் நடுவாய் மிகு துணையாய் மேல் துறவுமாய் அறமாய் நெறியாய் மிகு விரிவுமாய் விளைவாய் அருள் ஞானிகள் சுகமுமாய் முகிலாய் மழையாய் எழு சுடர் வீதும் பருதியாய் மதியாய் நிறைத்தாரகை பலவுமாய் வெளியாய் ஒலியாய் எழு பகல் ஏறா இலையாய் நிலையாய் மிகு பரமாகும் பரமமாயின் நேர்மையை யாவரும் அரையோடாது குருவாய் இது பகருமாறு செய்தாய் முதல் நாள் ஒரு பயனோதான் கருதும் மாறிரு தோர் மயில் வேலிவை கருதனாவகை ஓரரசாய் வரு கவுனியோ குலவேதியனாய் உமை கணபார கலப பூன்முளை ஊறிய பால் உண்ணும் மதலையாய் மிகு பாடலின் மீறிய கவிஞனாய் விளையாடிடம் வாதிகள் கழுயேற குருதியாரெழ வீதியல்ல மல்லர் நிறைவதாய் விட நீரிடவே செய்து கொடிய மாறன்மைக்கும் நிமிராமுனை குலையவான் வான் குடிற்புகு என்னம்மா மதுராபுரி
அலையாதன ஊர் என நேசெய்து குடசை மாநகர் வாழ்வுரமேவிய பெருமாளே பரமமாகும் பரமமாயின் நேர்மையை யாவரும் அறியொணாதனடி குருவாயிது பகருமாறு செய்தாய் முதல் நாள் பயனோதான் முருகா குடசை மாநகர் வாழ்வுரமேவிய பெருமாளே அரோஹரா. வெற்றி வடிவேல் குமரனுக்கு அரஹரோஹரம். திருக்குடவாயில் உரை பெருமாளுக்கு அரஹரோஹரம். முருகாசரணம். இத்திருப்புகழின் சொல் விளக்கம். எல்லோராலும் கருதி போற்றப்படும் 12 தோள்கள் மயில் வேலாயுதம் இவை யாவையும் தோன்றா வகை மறைத்து சீர்காழி வேந்தராக கவுனியர் குலத்தில் வேதியராய் அவதரித்து உமாதேவியினுடைய பருத்துள்ளும் கலவை சார்ந்து அணிந்துள்ளதும் ஆகிய ஞான பரஞானம் அபரஞானம் என்று சொல்லக்கூடிய அந்த முளைகளில் சுரந்த ஞானப்பாலை பருகிய குழந்தையாகிய தேவார திருப்பதிகங்கள் பாடுவதில் இணையற்ற கவித்திறன் பெற்றவராய் திருவிளையாடல்கள் பலவும் செய்திருந்த காலத்தில் வீண் வாதத்துக்கு வந்த சமணர்கள் கழுவில் ஏறவும் அவர்களுடைய இரத்தம் ஆறாக பெருகவும் வீதிகளில் எல்லாம் விண்ணவரும் மன்னவரும் பொழிந்து மலர் மாறி நிறைந்திட திருநீற்றை மன்னனும் மற்றுள்ள யாவரும் இடும்படி செய்து முன்பு குடியவனாக இருந்த பாண்டிய மன்னனின் உடல் கூனோடு உள்ள கூணும் நிமிர்ந்து விளங்கவும் சமன் பகையை அழித்து பொன்னுலகில் உங்கள் ஊருக்கு குடிபுகுங்கள் என சிறந்த மதுரையின் முன்னிருந்த சமண நிலையை மாற்றி வேதப்புரி என்னும்படியாகிய அந்த ஊரை செந்நெறியில் சேர்ப்பித்து திருக்குடவாயில் என்னும் பெருநகரில் அடியார்கள் வாழ்வு பெற திருக்கோயில் கொண்டு எழுந்தருளி இருக்கும் பெருமையில் மிக்க தெய்வமே, வேதமாய் இது இயல் தமிழாய் இயல் தமிழின் விளக்கங்கள் பொருந்திய பகுதியாய் பலவுமாய் பல மொழிகளோடும் தொடர்பு கொண்டதாய் அடிப்படையாய் நடுவாய் மிக்க துணையாய் மேலான துறந்த நிலை உடையதாய் அறநெறியாய் நன்னெறியாய் எல்லாவற்றிலும் மிகுந்த விரிவுகளை உடையதாய் அவை யாவற்றினுடைய விளைவுமாய் அருள் நிறைந்த ஞானிகள் அனுபவிக்கும் சுகானந்த பொருளாய் கரு மேகமாய் அது பொழியும் மழையாய் சுடர் வீசும் சூரியனாய் சந்திரனாய் நிறைந்துள்ள நட்சத்திரங்கள் பலவுமாய் யாதுமற்ற வெளியாய் ஜோதியாய் மாறி மாறி வருகின்ற பகலும் இரவும் இல்லாததாய் நிலைத்துள்ளதாய் மிக்க மேலான பொருளான பெரிய மாயையின் உண்மை நிலையை எவரும் அறிய முடியாததை நீ குருவாக வந்து எடுத்து ஓதுமாறு திருவருள் புரிந்தாய். நான் முற்பிறப்பில் செய்த தவத்தின் பயன் இதுதானோ என்று மிக அற்புதமாக இங்கே பாடுகின்றார். நமது அருணகிரிநாதருடைய குரு பூஜை நாளை ஆணி மூலம். அனைவரும் கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம், கந்தர் அந்தாதி, வேல் வகுப்பு, திருவகுப்பு, வேல் மயில் விருத்தம், வேல் விருத்தம், மயில் விருத்தம், சேவல் விருத்தம் மற்றும் திருப்புகழ் இது போன்ற பல நூல்களை பயின்று அவருடைய 6 நூல்களையும் நமக்கு தெரிந்த நூல்களை பாராயணம் செய்து முருகப்பெருமானின் திருவடி பேரருளை பெறுவோம் என்று கூறி, நீ குருவாய் இது பகருமாறு செய்தாய் என்று பாடுகின்றார்.
மிக அற்புதமான வரிகள். நாமும் பாராயணம் செய்து பலனடைவோம் என்று கூறி, வெற்றி வடிவேல் முருகனுக்கு அரகரூஹரா, அருள் ஞான சக்திதரனுக்கு அரகரூஹரா, ஆனந்த முருகனுக்கு அரகரூஹரா. முருகாசரணம்.